Hi friends, welcome to Cook and Decor channel. நம்ம சேனல்ல நான் லாஸ்டா ரொம்ப ட்ரெடிஷனலான அரபிக் சிக்கன் மஜ்பூஸ் பத்தி போட்டுருந்தேன் இல்லையா? அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மசாலா அப்படினு சொல்லிருப்பேன். அந்த ஸ்பெஷல் மசாலா என்னன்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போறேன். அது எப்படி பண்ணுங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம மஜ்பூஸ் இதுவரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு, 3 அன்னாச்சிப்பூ, 7 ல இருந்து 8 வர மிளகாய், ஒரு பெரிய துண்டு பட்டை, கொஞ்சம் ஜாதி பத்திரி, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 8 ல இருந்து 9 வர ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, ஒரு ட்ரை லெமன், அப்புறம் 9 ல இருந்து 10 வர கிராம்பு, ஒரு ஜாதிக்காய். இப்போ நான் 1 kg ரைஸ்க்கு 3 டைம்ஸ் இந்த மசாலா அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்குள்ள திங்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். எந்தெந்த ஸ்டேஜில் எதாவது இறக்கணுங்கிறது தெளிவாக காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தெரியும். அளவு கிளியராக பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் மாறினாலும் டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட் நான் போட போகிறது மல்லி தான். மல்லி ஸ்மெல் மாறினதுமே எடுத்துருங்க. நீங்கள் அது கலர் மாறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் ஆகிட்டனாலும் நல்லா வறுத்துட்டினாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு மொத்தமாகவே ஸ்பாயில் ஆயிரும். மசாலா டேஸ்ட்டே மாறிடும். இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிடுவேன். லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், இறக்கிடுவேன். அடுத்து பெருஞ்சீரகம் போடுவேன். பெருஞ்சீரகம் லைட்டாக கலர் மாறினதுமே லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் வரும். அந்த கலரில் நீங்கள் இறக்கிடுங்க. பெருஞ்சீரகத்தை மாற்றிடுங்க. இந்த கலரில் இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ வந்ததும் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து நல்ல மிளகு. நல்ல மிளகு ஒவ்வொன்றும் வெடித்து வெளியே தெறிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் நல்ல மிளகு இறக்கிடணும். அப்புறம் அன்னாச்சிப்பூ. அன்னாச்சிப்பூ இதில் நிறைய எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக நிறைய எடுத்திருப்பேன். நீங்கள் 3 டைம்ஸ் யூஸ்க்கு ஒரு 3 அன்னாச்சிப்பூ போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வரமிளகாய் நான் காஷ்மீர் சில்லி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால அதிகமாக எடுத்திருக்கேன். ஒரு 10 ல இருந்து 12 வரை எடுத்திருக்கேன். எனக்கு காரம் இருக்காது, ஜஸ்ட் கலர் மட்டும்தான் இருக்கும். சாதா மிளகானா நீங்கள் 7 ல இருந்து 8 வரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிக்காய் காட்டினேன் இல்லையா, அந்த ஜாதிக்காய் வெளியே அந்த தோடை எடுத்துகிட்டு உள்ள ஒரு சீடு மாதிரி இருக்கும், அதை பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதான் ஜாதிக்காய். இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மனம் ஸ்மெல் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். அப்புறம் ட்ரை லெமன். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மஜ்பூஸ்க்கு. அரபியன் ஸ்பைஸ் மிக்ஸுக்கு இந்த ட்ரை லெமன் ரொம்ப முக்கியம். மற்ற மசாலாலேருந்து இது வித்தியாசமாக காட்டுறதுக்கு இந்த ட்ரை லெமன் தான் ஒரு காரணம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஜீரகம். ஜீரகம் லைட்டாக அது மாதிரி தான், அந்த பெருஞ்சீரகம் சொன்ன மாதிரி தான், எல்லோ கலர் மருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. நான் இது இப்போ 2 அன்னாச்சிப்பூ போடுறேன். அப்புறம் நல்ல மிளகு, அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் மல்லி, அப்புறம் ஜீரகம், கிராம்பு, கருவேப்பிலை, ஏலக்காய், ஜாதிக்காய், அப்புறம் மணத்துக்காக கொஞ்சம் வெந்தயக்கீரை, மெய்த்திக்கீரை, அப்புறம் ட்ரை லெமன் சீடு எடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணுங்க. அது கலருக்காக லாஸ்ட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். இப்போ நல்ல பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்ல பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மஜ்பூஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான அரபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். மனம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போட்ட வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். கூடவே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.